ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரயில்வே அப்டேட் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். மெமு ட்ரெயின் பற்றின ஒரு வீடியோ. நான் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். பார்ட் 1 அப்படின்னு போட்டிருப்பேன். இது வந்து பார்ட் 2ஓட வீடியோ. என்னென்னா மெமு எக்ஸ்பிரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்னு சொல்லுவோம். ஸோ லோக்கல் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் அது மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரெயின் வந்து நமக்கு கொரோனாவுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து சுலபமான முறையில் நமக்கு கிடச்சிது. நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு போய் நம்ம ஏறிட முடிஞ்சதாக இருந்தது. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ட்ரெயின் எல்லாமே இப்போ வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றினா என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்க வீடியோவில் 5 ட்ரெயின் பற்றி சொல்லியிருப்பேன். இதில் வந்து டோட்டலாக ஒரு 4 ட்ரெயின் பற்றி பார்க்கலாம். அது என்ன டைமிங், என்றைக்கு அந்த ட்ரெயின் கிளம்புது, என்றைக்கு கிளம்பி என்றைக்கு ரீச் ஆகுது, ஸோ இது சம்மந்தமாக பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து ரயில்வே சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ரயில்வேக்குனே முழுக்க நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸுமே பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள வகையில் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, வாங்க கான்செப்ட்குள்ளே போவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வச்சு வீடியோவை பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் அப்படின்னு சொல்ல போனோம்னா திருப்பதியிலேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு திருப்பி பாண்டிச்சேரியிலேருந்து திருப்பதி வரக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இந்த ட்ரெயினும் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 1 2022 இந்த வர ஏப்ரல் 1 நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கோச்சோடு சேர்த்து இப்போ 3 மோட்டர் கார் கோச்சு ப்ளஸ் 9 ட்ரெய்லர் கோச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விடியற்காலையில் 4:20க்கு திருப்பதியில் இந்த ட்ரெயின் கிளம்புது. ரேணிகுண்டா, புடி, தடுக்கு, புத்தூர், வேப்பகுண்டா, ஏகாம்பரநாதகுப்பம், நகரி, வெங்கட்ட நரசிம்மரிப்பேட்டை, பொன்பாடி, திருத்தணி, அரக்கோணம். ஸோ இங்கே அரக்கோணமில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஹால்ட்டு இந்த ட்ரெயின். அடுத்தது அரக்கோணம்லேருந்து திருமால்பூர், காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் ஈஸ்ட், வாலாஜாபாத், பாலூர், பாலூர்லேருந்து செங்கல்பட்டு. இந்த கொஞ்சம் போல்டாக உங்களுக்கு பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஜங்ஷன் ஏரியா. இப்போ நீங்கள் அரக்கோணம் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா சென்னையிலேருந்து வரவங்களும் இந்த ட்ரெயினோட லிங்க் பண்ணிக்கலாம். காட்பாடியிலேருந்து வரவங்களும் காட்பாடி, அதுக்கப்புறம் ஆற்காடு, வாலாஜாலேருந்து வரவங்களும் இந்த ட்ரெயினை லிங்க் பண்ணிக்கலாம். அதே போல் திருவள்ளூர், ஆவடி, வேப்பம்பட்டு இந்த சைட்லேருந்து வரவங்களும் லிங்க் பண்ணிக்கலாம். அதே போல் அரக்கோணம் சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்களும் சரி இந்த ட்ரெயினில் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெயினை லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பதி, செங்கல்பட்டு, புதுச்சேரி இந்த லைனில் போகிறதுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக அரக்கோணம், திருமால்பூர், காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ட்ரெயினுங்கிறது ரொம்ப கம்மி தான். அது இந்த ட்ரெயின் வந்து அடிக்கடி கிராஸ் ஆகும்போது என்ன ஆகுனா, அந்த திருப்பதியிலிருந்து நிறையா பேர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க கோயில் நகரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், ஸோ எல்லா கோயிலுக்கும் போகிறவங்க எல்லாமே இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்ததாக வாலாஜாபாத், பாலூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர் போகிறவங்களும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிப்பாங்க. திண்டிவனம், மயிலம், விக்கிரவாண்டி, விழுப்புரம் ஜங்ஷனுக்கு மத்தியானம் 11:50க்கு வருது. அதுக்கப்புறம் சின்னபாபுசமுத்திரம், பாண்டிச்சேரிக்கு மதியானம் 12:50க்கு போகுது இந்த ட்ரெயின். இதே ட்ரெயின் வந்து கொஞ்ச நேரம் ஹால்ட் எடுத்து மத்தியானம் 2:55க்கு கிளம்புது. நான் சொன்ன இதே ரூட் படி விழுப்புரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் வழியாக நமக்கு திருப்பதிக்கு அதாவது ரேணிகுண்டாக்கு நைட்டு வந்து 10:10க்கு வருது. அதே ட்ரெயின் வந்து திருப்பதிக்கு வந்து நைட்டு 11 மணிக்கு போய் சேருது. அதாவது 4:20க்கு காலையில் கிளம்புன அந்த ட்ரெயின் வந்து பாண்டிச்சேரி மதியானம் 12 மணிக்கு போயிட்டு திருப்பி அதே ட்ரெயின் வந்து திருப்பதிக்கு வந்து 11 மணிக்கு வந்து நைட்டு சேருது. இந்த ட்ரெயினால் என்ன அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் சுற்றி இருக்கிறவங்களும் சரி, செங்கல்பட்டு, விழுப்புரமில் இருக்க எல்லாருமே வந்து இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூலூர்பேட்டையிலிருந்து நெல்லூர் போகக்கூடிய ட்ரெயின். இது லோக்கல் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே ஏப்ரல் 1 நம்மளுக்கு 2022 கோச்சு 2022 வருஷத்தில் நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரெயின் வந்து சூலூர்பேட்டையில் மத்தியானம் வந்து 3:50க்கு கிளம்புது. சூலூர்பேட்டை, புலிரெட்டிப்பாளையம், துறவச்சத்திரம், நாயுடுபேட்டை, பேடப்பெரியா, ஊடூர், கூடூர், மொனுபாலு, வெங்கடாச்சலம்,
வேடையாப்பள்ளம், நெல்லூர் சவுத், நெல்லூருக்கு ஈவினிங் வந்து 5:50க்கு போய் சேருது. அதே ட்ரெயின் திருப்பி 6:50க்கு கிளம்பி நைட்டு 8:35க்கு சூலூர்பேட்டை வந்து சேருது. இப்போ என்னென்னா, சூலூர்பேட்டை அப்படிங்கும்போது சென்னைக்கு கிட்ட இருக்கிற பொன்னேரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் ஹில்ஸு, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே, தடா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சூலூர்பேட்டை வந்து பக்கம். இவங்க நெல்லூர் போகணும் அப்படிங்கும்போது இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் நமக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து சூலூர்பேட்டை போகக்கூடிய ட்ரெயின். ஆக இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து, அதாவது சென்னை சென்ட்ரல் மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் இருந்து நமக்கு சூலூர்பேட்டை வரைக்கும் போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயின் சேம் இதே தான். ஏப்ரல் 1ஆம் தேதி கிளம்புது. 2022 வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி, அதாவது வர 1ஆம் தேதி கிளம்புது. இந்த ட்ரெயின்லேயே அதே மாதிரி தான் மோட்டர் கார் கோச் 2 கோச்சும், அதே போல் ட்ரெய்லர் கார் கோச் வந்து 6 கோச்சும் வந்து காம்போசிஷனாக சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயின் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மதியானம் 1:15க்கு சென்னை மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் இருந்து, அதாவது லோக்கல் ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கேருந்து பேசின் பிரிட்ஜு, கொருக்குப்பேட்டை, தண்டியார்பேட்டை, விஓசி நகர், திருவொற்றியூர், விம்கோ நகர், கத்திவாக்கம், எண்ணூர், அத்திப்புதுப்பாளையம், அத்திப்பட்டு, நஞ்சியம்பாக்கம், மிஞ்சூர், அனுப்பம்பட்டு, பொன்னேரி, கவரப்பேட்டை, கும்மிடிப்பூண்டி, எலவூர், ஆரம்பாக்கம், தடா, அக்கம்பேட்டை, சூலூர்பேட்டைக்கு மத்தியானம் வந்து 3:45க்கு போய் சேருது. அதே ட்ரெயின் வந்து திருப்பி 8:45க்கு சூலூர்பேட்டையிலேருந்து கிளம்பி நான் சொன்ன ரூட் மூலியமாக சென்னை சென்ட்ரலுக்கு நைட்டு 11:15க்கு வந்து சேருது. ஆக இது வந்து ஒரு ட்ரெயினோட லிங்க் ஆகிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மதியானம் 1:15க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் வந்து மதியானம் 3:45க்கு சூலூர்பேட்டை போகுது. இப்போ பாருங்கள், இதே சூலூர்பேட்டையில் அதே வண்டி 3:50க்கு அப்படியே மாற்றி விட்டு அந்த ட்ரெயின் வந்து 5:50க்கு நெல்லூர் போய் சேருது. நெல்லூரில் வந்து 6:50க்கு கிளம்புற அந்த ட்ரெயின் சூலூர்பேட்டைக்கு 8:35க்கு வருது. அதே ட்ரெயின் திருப்பி சூலூர்பேட்டையிலேருந்து 8:45க்கு கிளம்பி சென்னை சென்ட்ரலுக்கு 11:15க்கு வருது. ஆக சென்னை சென்ட்ரல்லேருந்து சூலூர்பேட்டைன்னு இல்லை, நெல்லூர் போகிறவங்களுக்கு இது வந்து டைரக்ட் லிங்க் ட்ரெயின். ஜஸ்ட்டு ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு ஏறி இறங்குறதுமா, இல்லை அதே ட்ரெயின்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இது ஒரே ட்ரெயினை 2ஆக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, திருவேண்டரம்லேருந்து நாகர்கோவில் போகக்கூடிய அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் வந்து நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து கிளம்புது. அதே போல் தான் ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் கோச் வந்து 12 கோச்சும், 2 செகண்ட் கிளாஸ் கம் லக்கேஜ் பிரேக் வேன் கோச் 2 கோச்சும் வந்து விடுறாங்க. ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்தளவுக்கு காலையில் 8:45க்கு நாகர்கோவில், அதாவது 6:50க்கு திருவேண்டரமில் கிளம்புற இந்த ட்ரெயின் நம்பர் 06433 திருவேண்டரமில் கிளம்புற இந்த ட்ரெயின் வந்துட்டு நேமம், பாலராமபுரம், நெய்யந்திக்கரா, அமரவில்லா, தனுவச்சபுரம், பரசல்லா, குளித்துறை வெஸ்ட், குளித்துறை, பள்ளியாடி, எரணியல், விராணியாளூர், நாகர்கோவில் டவுன், நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு காலையில் 8:45க்கே வந்து சேர்ந்துருது. ஆக இந்த லைனில் இருக்கிற வேலைக்கு போகிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 8:45க்கு நாகர்கோவில் வந்து கிளம்புற ட்ரெயின் வந்து திருப்பி அந்த அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு கிளம்பி சொன்ன அதே ரூட் மூலிமா திருவேண்டரம் சென்ட்ரலுக்கு வந்து நைட்டு 8 மணிக்கு போய் சேருது. அதாவது காலையில் ஒரு ட்ரிப்பு, ஈவினிங் ஒரு ட்ரிப் வந்து இந்த ட்ரெயின் வந்து போகுது. இடப்பட்ட இந்த கேப்பில் வந்து ட்ரெயின் வந்து வேறு ஒரு பிளான் இருக்கும். அதை பற்றி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். ஆக ஆல்ரெடி வீடியோவில் போட்ட 5 ட்ரெயின் ப்ளஸ் இந்த வீடியோவில் போட்ட 4 ட்ரெயின், இந்த 9 ட்ரெயினுமே நம்ம யூஸ் பண்ணோம்னாலே நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
நமக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சில ஊர்களுக்கும் நம்ம வந்து லோக்கல் நம்ம பேசஞ்சர் ட்ரெயின்லேயே நம்ம ட்ராவல் பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்பு நமக்கு வந்து தேடி வந்துருச்சு. ஆக இந்த வீடியோவில் சொன்ன வந்த கருத்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள் எல்லாத்துக்கும் தகவல் தெரிவிங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ரன் ஆகுதுங்கிறத சொல்லுங்கள். எல்லோரும் இந்த சேவையை பயன்படுத்திக்க சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.